ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிறப்பழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓணம் ஸ்பெஷல். ஓணம்னாலே எல்லாருக்கும் தெரியும், கேரளாவில் ரொம்ப பிரபலமான ஒரு பண்டிகை, ரொம்ப முக்கியமான பண்டிகைனா ஓணம் தான். அந்த ஓணத்துக்கே ஒரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பாயாசம் தான். விதமாக பாயாசம் செய்வாங்கங்க. பாயாசம் செய்கிறதுல கேரளைட்ஸை வந்து யாராலையும் அடிச்சிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ வெரைட்டி பாயாசம் செய்வாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து அதில் ஒரு 2 வகை பார்க்க போகிறோம். நம்ம அதுலேயும் நம்மளோட ஒரிஜினல் டச் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஒரு சிறுதானியம் வச்சு ஒரு பாரம்பரிய அரிசி. நான் இன்றைக்கி எடுத்திருக்க பாரம்பரிய அரிசி கேரளாலேயும் நிறைய யூஸ் பண்ணுற மூங்கில் அரிசி தான். குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த வயநாடு சைடில் மூங்கில் அரிசி வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கஞ்சி வந்து நிறையா பண்ணுவாங்க, பாயசமும் இதில் பண்ணுறது உண்டு. ஸோ நான் இன்றைக்கி முதல்ல பண்ண போகிறது பார்த்திங்கன்னா மூங்கில் அரிசி வச்சு ஒரு பால் பாயசம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மூங்கில் அரிசி பால் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். மூங்கில் அரிசி பால் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: ஊற வைத்து உடைத்த மூங்கில் அரிசி 1/4 கப், ஜவ்வரிசி 2 மேஜை கரண்டி, பால் 1/2 லிட்டர், கண்டென்ஸ் மில்க் 1/4 கப், பொடியாக நறுக்கிய பேரிச்சம்பழம் 1/4 கப், பாதாம் பவுடர் 2 மேஜை கரண்டி, நெய்யில் வறுத்த முந்திரி சிறிதளவு. மூங்கில் அரிசி பால் பாயசம் செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நீங்கள் மூங்கில் அரிசியை மட்டும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் ஒன்றும் பாதியமாக ஒரு ரவை மாதிரி உடச்சிக்கோங்க. ஏன்னா அப்படி உடச்சி பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. அரிசியோட அளவையும் நம்ம வந்து குறைச்சி போட்டாலே போதும். இந்த மாதிரி உடைக்கும் போது பொதுவாக இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிலலாம் அந்த மேல் தோல் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். ஸோ வேகிறதுக்கு லேட் ஆகுன்றனால அதில் என்ன நீங்கள் சமைக்கிற மூணு விசில் விட்டால் போதுங்க. ஏன்னா நம்ம ரவை மாதிரி உடச்சதுனால ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும். அதனால் ஒரு 3 விசில் விடுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ இது வேகட்டுங்க. நான் வந்து இன்றைக்கி இதில் சர்க்கரையெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. கண்டென்ஸ் மில்க்லேயே வந்து கொஞ்சம் வந்து சர்க்கரை சேர்த்து அதுவே இனிப்பாக தான் இருக்கும். அது கூட வந்து இந்த பொடியான இருக்குன்னா பேரிச்சம்பழம் நான் சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் அந்த இனிப்பே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு வந்து இது எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பொதுவாக பால் பாயசம்னா வந்து நம்ம சர்க்கரை சேர்த்து பண்ணுறதான் வழக்கம். அதனால் எப்படி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஓணம் ஸ்பெஷல்னு சொன்னோம். ஓணம்னாலே வந்து அந்த 10 நாள் திருவிழா கேரளாவில் கொண்டாடுறது. அஸ்த நட்சத்திரத்துலேருந்து திருவோண நட்சத்திரம் வரைக்கும் அந்த 10 நாள் வந்து கொண்டாடுற விழா தான் ஓணம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இது. மகாபலி ராஜா வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தன்னோட நாட்டு மக்களை பார்க்க வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்து பார்க்குற அந்த 10 நாள் விழாவை தான் திருவோணமாக அவங்க கொண்டாடுறாங்க. ஸோ அந்த அஸ்த நட்சத்திரத்தை அன்றைக்கி ஆரம்பித்து இந்த ஓணம் வரைக்கும் அவங்க வந்து 10 நாள் வந்து வாசலில் பூக்கோலம் போடுவாங்க. அதுதான் அதோட ஸ்பெஷலே. அந்த பூக்கோலத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா அத்தை பூக்கோலம்னு சொல்லுவாங்க. இந்த ஓணம் பண்டிகை வந்து கேரளாவோட நம்ம தமிழ் மாதங்கள் மாதிரி அவங்களுக்கும் மாதங்கள் உண்டு. இந்த சிங்க மாதத்தில் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஓணம் வந்து கொண்டாடுவாங்க. இது இந்த சீசனில் ஏன் கொண்டாடுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து மழைக்காலம் முடிஞ்சு இப்போ நல்ல எல்லா இடமும் பசுமையாக இருக்கும். நல்ல வயல்வெளியெல்லாம் பச்சை பசையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் அந்த வசந்தத்தை கொண்டாடுற மாதிரி இந்த ஓணம் விழாவை அவங்க கொண்டாடுவாங்க. ஓணம்னாலே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான விருந்து தாங்க. அவங்களோட அந்த ஓணம் விருந்துக்கு வந்து ஓண சதையான்னு சொல்லுவாங்க. அந்த வாழை இலையில் பார்த்திங்கன்னா ஒரு இடம் கூட பாக்கி இருக்காது. அவ்வளோ பல பதார்த்தங்களும்
அந்த மாதிரி சாப்பாடும் அவ்வளோ செய்வாங்க. அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் வச்சு அத்தனை வெரைட்டியாக நிறைய காய்கறி பொரியல், கூட்டு, அவியல் எல்லாமே பண்ணுவாங்க. அது தவிர பார்த்திங்கன்னா ஓணம்னாலே ஸ்பெஷல் பாயாசம் தான். கண்டிப்பாக ஓணம் விருந்தில் ஒரு 2-3 பாயாசத்துக்கு குறையாமல் இருக்குங்க உங்களுக்கு. இதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. நீங்கள் கேரளாவில் இருந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த ஓணத்தை அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, எவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்கன்றது நம்மளால் அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா தீபாவளியும் பொங்கலும் ரொம்ப நல்லா நம்ம கொண்டாடுவோம். அதே மாதிரி அவங்க இந்த ஓணம் பண்டிகையை அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஸோ நான் மூங்கில் அரிசி எடுத்தது கேரளாவில் வயநாடில் ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னேன். மூங்கில் அரிசிக்கே நிறைய ஸ்பெஷல் குணங்களாக இருக்குது. நானே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 40 வருஷம் ஆன மூங்கில் மரம் பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கிடைக்கிறது தான் இந்த மூங்கில் அரிசி. மூங்கில் அரிசி பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ சத்து கொடுக்கக்கூடியது. இது பார்த்திங்கன்னா குறிப்பாக முட்டு வலி இருக்கிறவங்க மூங்கில் அரிசி எடுத்துக்கிட்டால் அந்த வலி குறையக்கூடிய தன்மை உண்டு. அது தவிர பார்த்திங்கன்னா நீங்கள் இழந்த சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு காய்ச்சல்லாம் பார்த்திங்கன்னா உடம்பே பலகீனமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மூங்கில் அரிசியில் ஒரு கஞ்சி வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சாதாரண பால் கஞ்சி வச்சு சாப்பிடும்போது அது உங்களுக்கு எல்லா சத்துக்களையும் மீட்டு தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த மலைவாழ் மக்கள் அவங்க இதை ரெகுலராகவே சாப்பிடுவாங்க இந்த மூங்கில் அரிசி. ஏன்னா அவங்க ஏறி இறங்குறதுக்கு நிறையா கடினமான வேலைகள்லாம் செய்யும்போது இந்த மூங்கில் அரிசிலாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த சத்துக்கள் நல்லா கிடைக்கிறதுனால அதை நிறைய யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்மளுக்கு பரவலாக எல்லா இடங்களையும் மூங்கில் அரிசி கிடைக்கிது. இப்போ பாருங்கள், நம்ம குக்கரில் 3 விசில் விட்டோம். இப்படி திறந்து பாருங்கள். பாதாம் பவுடர், எடுத்து பரிமாறிடலாம். நம்மளுடைய மூங்கில் அரிசி பால் பாயாசம் தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாமை பருப்பு பாயாசம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு. இப்போ நம்ம பார்க்க போகிற பாயாசம் சாமை பருப்பு பாயாசம். பொதுவாக கேரளாவில் இந்த பருப்பு பாயாசம் ரொம்ப ஸ்பெஷல். நான் இன்றைக்கி அந்த பருப்போட கொஞ்சம் சிறுதானியத்தில் ஒன்று சாமை சேர்த்து பண்ண போகிறேன்.
ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். சாமை பருப்பு பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள்: சாமை அரிசி 1/4 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், கடலைப்பருப்பு 2 மேஜைக்கரண்டி, வெல்லம் 1 கப், நெய் 2 மேஜைக்கரண்டி, ஏலக்காய் சுக்குப்பொடி 1 தேக்கரண்டி, முந்திரி சிறிதளவு, உலர்ந்த திராட்சை சிறிது. நம்ம குக்கரில் வந்து சாமை அரிசி, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு வறுத்து வேக வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து வெல்லம் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ இது நம்மளுக்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பாயாசம் பண்ண போகிறோம். அதுக்கு நடுவில் சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு. இப்போ நம்ம
இதில் அடுத்து நம்ம சேர்க்க போகிறது இந்த ஏலக்காயும் சுக்கும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்க பொடி. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல். நீங்கள் தேங்காய் துருவலுக்கு பதிலாக நல்லா தேங்காயை சின்ன சின்ன நம்மளுடைய சாமை பருப்பு பாயாசமாக தயாராகிருச்சு. நம்ம இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷலாக 2 பாயசம் பண்ணியிருக்கோம். ஓணத்தை பற்றி நான் முதல்ல கொஞ்சம் சொன்னேன். இப்போ அதோட இன்னும் கொஞ்சம் சிறப்புகளையும் சொல்கிறேன் நான். ஓணத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த பெண்கள்லாம் வந்து ஊஞ்சல் விளையாடுவாங்க, எல்லோரும் வந்து கும்மியெல்லாம் அடிப்பாங்க. அந்த நடுவில் வந்து அந்த நிற நாழின்னு சொல்கிறதுல நெல் வச்சுட்டு அதை சுற்றி நின்று கும்மி அடிப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைக்கொட்டி களி அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில். அதுவும் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்டக்க ஆசீர்வாதம் வாங்கி எல்லோரும் காசு வாங்குவாங்க. அந்த காசு வாங்குறதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கை நீட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ரொம்ப பாரம்பரியமாக அவங்க வந்து அதை ரொம்ப மதிப்பு மரியாதையமாக அதை நினைப்பாங்க. அந்த காசு வாங்குறது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நினைப்பாங்க எல்லாருமே. வீட்டில் எவ்வளோ வயசில் பெரியவங்க இருந்தாலும் அவங்க கிட்டக்க வாங்குறது ஒரு பெரிய பெருமையாக அவங்க நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓணத்தன்னைக்கு இதுதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓணம் வந்து எல்லாரும், அதாவது ஏழை பணக்காரன் அந்த மாதிரி எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுற ஒரு பண்டிகைன்னு பார்த்திங்கன்னா இந்த ஓணம் தான். அந்த மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கிறதுக்கு அந்த நாட்டு மக்கள் அவ்வளோ பேரும் ஒன்று திரண்டு பண்ணுற ஒரு பண்டிகைன்னு சொல்லலாம் இந்த ஓணத்தை. ஸோ அவ்வளோ ஒரு ஸ்பெஷலுங்க இந்த ஓணம் வந்து. இந்த 10 நாள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கும் கேரளாவே, அவ்வளோ விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஸோ இந்த பாயாசம் விருந்து அதெல்லாம் நிறைய அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஓணம் விருந்தில் வந்து இந்த பாயசத்தில் எல்லாத்துலேயும் இந்த ஏலக்காயும் சுக்கு பொடியும் கண்டிப்பாக இருக்கும். இது தவிர பார்த்திங்கன்னா இவ்வளோ விருந்து சாப்பிடும்போது வயிற்றுக்கு கெடுதல் உண்டாக்கக்கூடாதுன்றதுக்காக இஞ்சியில் ஒரு பச்சடி அந்த மாதிரி நிறைய இந்த நம்ம ஆரோக்கியத்தை சார்ந்த உணவுகளும் பார்த்திங்கன்னா இந்த ஓணத்தில் வந்து நிறைய இருக்கும். எப்படி விருந்துக்கு முக்கியத்துவமோ அதே மாதிரி ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பண்டிகைன்னு பார்த்திங்கன்னா ஓணம் தான். ஸோ இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுற ஓணத்தில் நம்மளும் இன்றைக்கி வந்து 2 ஓண ஸ்பெஷல் பாயாசம் பண்ணியிருக்கிறோம். அதுவும் நம்மளுடைய சிறுதானியத்தை வச்சு ஒன்று, இன்னொன்று பாரம்பரிய அரிசி மூங்கில் வச்சு நம்ம இன்றைக்கி 2 பாயாசம் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம இன்றைக்கி பண்ண 2 பாயாசமும் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்த்தது மூங்கில் அரிசி பால் பாயாசம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மூங்கில் அரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை மிக்சியில் ரவை மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் பால் சேர்த்துக்கோங்க. பாலில் மூங்கில் அரிசியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா ஒரு 3 விசில் வேக விடுங்க. குக்கரை திறந்து நல்லா இந்த வெந்ததை நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கூட வந்து கண்டன்ஸ் மில்க் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பேரிச்சம்பழத்தை நறுக்கின துண்டுகள் சேர்த்துக்கோங்க. பாதாம் பவுடர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்திங்கன்னா உங்களுடைய மூங்கில் அரிசி பால் பாயாசம் தயார். சாமை பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் சாமை அரிசி, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3ஐயும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு
அதுக்கப்புறமா கழுவி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இன்னொரு பாத்திரத்தில் வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி இந்த வேக வச்ச அரிசி பருப்போடு நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு பால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் சுக்கும் சேர்த்த பொடி சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு தேவையான அளவுக்கு பால் ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்து கலந்து இறக்குனிங்கன்னா உங்களுடைய சாமை பருப்பு பாயாசம் தயார். என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம வந்து ஓணம் ஸ்பெஷலாக 2 பாயாசம், மூங்கில் அரிசி பாயாசமும் சாமை பருப்பு பாயாசமும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ஓணத்தன்னைக்கு நீங்களும் இந்த பாயாசம்லாம் செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, நல்லா கொண்டாடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.